This video is sponsored by BuyMote app. இந்த வீடியோவில் 2025க்கான சென்ட்ரல் பட்ஜெட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். முக்கியமாக வந்துட்டு மிடில் கிளாஸ் மக்களுக்கு 5 அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையுமே பார்த்துடலாம். நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி 1 இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தார். மிடில் கிளாஸ் மக்கள்லாம் இது வந்து சாதகமாக வருமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் ஒரு சில வகையில் பார்த்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது கொஞ்சம் சாதகமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன தான் சாதகமாக வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஸ்மால் டீட்டெயில்ஸை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் 12 லட்சம் வாங்குறவங்க வந்து வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா மந்த்லி 1 லேக் சம்பளம் வாங்குறவங்க கூட இப்போ வந்து அதுக்கான வரி வந்து செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற கால அவகாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 4 வருஷமாக அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வீட்டு வாடகைக்கான வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சத்தை தாண்டி வரும்போது அதுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டு இருந்தது. இது வந்து இனி 6 லட்சமாக இருந்தால் மட்டும்தான் டிடிஎஸ் பிடித்தம் வரும் அப்படின்னு சொல்லி 2025-26க்கான பட்ஜெட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு வட்டி மீதான வருமான வரி பிடித்தம் வரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத லாஸ்ட்டாக 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வெப்சைட்லேயே வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சுமார் வந்து 1 கோடி பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும். அவர்கள் விவரத்தை நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 5 விஷயம், இதில் நமக்கு கிடைச்ச 5 விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எளிய மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு 5 பட்ஜெட் அறிவிப்பை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட்லேயே வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாமானியர்கள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் மாணவர்கள் பல தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் உடான் திட்டத்தின் தொடர்பான பெரிய அறிவிப்புகளும் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தில் 120 புதிய நகரங்கள் சேர்க்கப்படும். உடான் திட்டத்தின் மூலம் 120 நகரங்களை இணைக்க மத்திய அரசு திட்டம் வகுத்துள்ளதாக பட்ஜெட் உரையினர் போது நிதியமைச்சர் அறிவித்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உடான் திட்டத்தில் இன்னும் ஒரு 120 புதிய நகரங்களை சேர்க்க போவதாக சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த பணியை மேற்கொள்ள முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 வருஷத்துக்குள்ளே இன்னொரு 120 ஏர்போர்ட் வந்து கட்டப்படும். அதனால் விமானத்தில் பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விமான திட்டம் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 21, 2016 அன்று தொடங்கப்பட்டது. இது ஒரு பிரதம இணைய திட்டமாகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. உடான் திட்டத்து மூலிமா பார்த்திங்கன்னா விமான பயணம் இல்லாத இடத்துக்கெல்லாம் இதை வந்து இதன் மூலிமா இணைச்சி அங்கேயும் உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் பட்ஜெட் ரிலேட்டாக சிம்பிளாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் என்னென்ன விஷயம் பட்ஜெட்டில் வந்தது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.